ஓடிடி என்ட்ரியால பல்ப் வாங்கின நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? வெப் சீரிஸ் நடிச்சு மொக்க வாங்கினது தான் மிச்சம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காஜல் அகர்வால். விஜய் மற்றும் அஜித்தோட படங்கள்ல அடுத்தடுத்து நடிச்சு நம்ம தமிழ் சினிமால ஒரு டாப் ஹீரோயினா வலம் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு இவங்களோட மார்க்கெட் மொத்தமா சரிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறமா பெருசா எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காம இருந்தாங்க. ஆனா கமலோட இந்தியன் 2 படத்துல இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே ஸ்டாப் பண்ணாங்க. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க, மறுபடியும் ஸ்டாப் பண்ணாங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு வேற எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடைக்காததுனால ஒரு வெப் சீரிஸ்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுதான் லைவ் டெலிகாஸ்ட். இந்த சீரிஸை டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருந்தாரு. வேற எந்த பட வாய்ப்பும் கிடைக்கல. சரி சீரிஸ்லயாவது போய் நடிப்போம் அப்படின்னு இந்த சீரிஸ்ல கமிட் ஆனாங்க. நம்ம தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோயினா இருந்தவங்க இந்த சீரிஸ்ல குட்டி பசங்களுக்கு பேர் போட்டு நடிக்கிற அளவுக்கு மார்க்கெட்டை இழந்தாங்க. இந்த சீரிஸ் ஒரு ஹாரர் த்ரில்லிங்கா இருந்தாலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹன்சிகா. நடிகை ஹன்சிகா உடல் எடையை குறைச்சதுக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமால ஒரு பட வாய்ப்பு கூட கிடைக்கல. குட்டி குஷ்பு அப்படின்ற பெயரையும் இழந்தாங்க. நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் கிட்டத்தட்ட மறந்தும் போயிட்டாங்க இவங்கள. அதுக்கப்புறமா தான் வெப் சீரிஸ்ல நடிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து மைத்ரி அப்படின்ற ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. பாசன்ற பாஸ்கரன், சிவா மனசுல சக்தி மாதிரியான ஹிட் படங்களை டைரக்ட் பண்ண ராஜேஷ் தான் இந்த சீரிஸையும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் இந்த சீரிஸ் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கவே இல்லை. இது ஒரு ரொமான்டிக் காமெடி சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹன்சிகா எவ்வளவு பெரிய டாப் ஆக்டர்ஸ் கூடலாம் நடிச்சவங்க கடைசி இந்த கதையில நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வரலட்சுமி சரத்குமார். வரலட்சுமி சரத்குமாருக்கு நம்ம தமிழ்ல ஒரு மிகப்பெரிய நடிகையா மாறணும் அப்படின்றது தான் ஆசை. ஆனா அந்த ஹீரோயின் அந்தஸ்து வந்து அவங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கல. அதுக்கப்புறமா வில்லியா மாறினாங்க, சைட் ரோல் எடுத்து நடிச்சாங்க. ஆனா தெலுங்கு சினிமாவில் தமிழை விட இவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் ஆசை யாரை விட்டதுன்ற மாதிரி ஒரு டைம்ல வெப் சீரிஸ் செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சுல்ல, அதனால நம்மளும் ஒரு வெப் சீரிஸ்ல நடிப்போம் அப்படின்னு மேன்ஷன் 24 அப்படின்ற ஒரு சீரிஸ்ல நடிச்சாங்க. இப்படி ஒரு சீரிஸ் வந்ததே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சத்யராஜ் மற்றும் பிந்து மாதவியும் இந்த சீரிஸ்ல வருவாங்க. இந்த சீரிஸோட கதை வந்து மக்கள் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லாததுனால பெருசா எந்த ஒரு வரவேற்பும் கிடைக்காம அப்படியே அற்று ஃபிளாப் ஆயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ருதிகாசன். ஸ்ருதிகாசன் எப்பவுமே ஒரு சிங்கரா மாஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஆக்டிங்னு வரும்போது மொத்தமா சொதப்பி வச்சிடுறாங்க. ஸ்ருதிகாசன் சில வருஷமாவே என்ன ஒரு புது முயற்சி எடுத்தாலும் அது அவங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை. எத்தனை படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாலுமே எல்லா படமுமே ஃபிளாப் ஆகி அதுக்கு காரணமே ஸ்ருதிகாசன் தான் சொல்ற அளவுக்கு நம்ம தமிழ் சினிமால ஒரு ஒதுக்கப்பட்ட நடிகையா தான் அவங்க பார்க்கப்பட்டாங்க. இந்த டைம்ல தான் எதுக்கு நம்ம வெப் சீரிஸ் நடிக்க கூடாதுன்னு முடிவெடுத்து பெஸ்ட் செல்லர் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சாங்க. ஆனா இந்த சீரிஸ் வந்த இடம் தெரியாம போயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா இப்படி ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு? இல்ல அந்த மாதிரி ஒரு சரியான ப்ரமோஷன் கூட இல்லாம ஒரு அற்ற சீரிஸ்ல தான் இவங்க நடிச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 சீரிஸ்ல நடிச்சாங்க. எதுவுமே பேர் சொல்லிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு அமையவே இல்லை. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அக்ஷரா ஹாசன். அக்காவை மாதிரி தான் தங்கச்சியோட நிலைமையுமே. அக்ஷரா ஹாசனுக்கும் பெருசா படங்கள் வாய்ப்புகள் எதுவுமே வரல. அதனால தான் வெப் சீரிஸ்ல நடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ்ல இவங்க நடிச்சாங்க. அந்த வெப் சீரிஸோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது அப்பா பயங்கரமா இருக்கு அப்படின்லாம் மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா சீரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இது ஒரு குப்பை சீரிஸ் அப்படின்னு. பெருசா எந்த ஒரு நல்ல வரவேற்புமே இதுக்கு கிடைக்காம இந்த சீரிஸ் அப்படியே பெரிய அளவுல ஃபிளாப் ஆயிடுச்சு. சினிமாவில் மார்க்கெட் இல்லாம வாய்ப்புகள் குறைய குறைய எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே கண்டிப்பா பயம் உண்டாகும். நம்மள மக்கள் மறந்துடுவாங்களோ அப்படின்னு. நம்மள மறந்துடக்கூடாது அப்படின்னு தான் இந்த ஓடிடி பக்கம் இவங்க போறது. தொடர்ந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ் இல்லை அப்படின்னா சரி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற ஏதாவது ஒன்றில் நடிச்சிருவோம் அப்படின்னு தான் நிறைய ஹீரோயின்ஸ் இப்போ முடிவெடுக்கிறாங்க. அப்படிதான் வெப் சீரிஸ் கலாச்சாரமும் பெருசாச்சு. வெப் சீரிஸ்ல சின்ன சின்ன நடிகைகள் நடிச்சா ஓகே, இவங்க எல்லாமே மிகப்பெரிய நடிகையா இருந்துக்கிட்டு வாய்ப்புகள் கிடைக்காம நடிச்சவங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஃபிளாப். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை தான்.